தேவனுக்கே மகிமை உண்டாக. ஜீவ வார்த்தையில் வேரூன்றுவோம். ராஜரீகமான ஆசாரியர்கள் என்ற தலைப்பில் 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்ப்போம். தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கும் இடத்திலும் அந்த வீட்டிலும் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்கின்றார் என்பதை இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து நாம் இன்று பார்ப்போம். இஸ்ரவேலர்களில் லேவி கோத்திரத்திற்கு மாத்திரமே ஆசாரியராகுகின்ற அதிகாரத்தை தேவன் கொடுத்திருந்தார். இந்த அதிகாரம் பெற்றிருக்கிறவர்கள் மாத்திரமே அந்த உடன்படிக்கை பெட்டியை தொட்டு தூக்குவதற்கான உரிமையையும் தேவன் கொடுத்திருந்தார். இவற்றை மீறி ஊசா அந்த பெட்டியை தொடுவதற்கு கையை நீட்டினது தேவனுடைய கோபத்தை மூட்டினது என்பதையும் நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். இவ்வளவு கனம் பொருந்திய பொறுப்பும் பரிசுத்தமும் ஆசாரியர்களுக்கு தேவன் கொடுத்திருந்தார். இந்த வைராக்கியமுள்ள தேவன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தை கொடுத்து ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் ஆகும்படியான உரிமையையும் கொடுத்து தேவனுடைய சந்ததியாகும் பரிசுத்த ஜாதியாயும் சொந்த ஜனமாயும் மாற்றினது மாத்திரமல்ல, ராஜரீகமான ஆசாரியர்கள் ஆகுகின்ற உரிமையையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இது எவ்வளவு பெரிய கனம் பொருந்திய பொறுப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எனவே நாம் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை தூக்குவதற்கான உரிமையை நாம் பெற்றிருக்கிறோம். சிலுவையின் நிழல் கொடுத்த உரிமை இது. இந்த பெட்டிக்குள் என்ன இருக்கிறது என்பதை எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. முதலாவது மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்பாத்திரம், 2வது ஆரோனின் தளிர்த்த கோல், 3வது கற்பலகை. இந்த 3ம் எவற்றை எல்லாம் குறிக்கிறது என்பதை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம் என்றால் நம்முடைய வீட்டிலும் இந்த உடன்படிக்கை பெட்டியை நம்மால் வைத்துக் கொள்ள முடியும். ஓபேத் ஏதோமின் வீட்டை தேவன் எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்தது போல நம்முடைய வீட்டிலும் எல்லாவற்றிலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று நம்மால் அனுபவிக்க முடியும். முதலாவதாக தேவனுடைய வார்த்தையாகிய மன்னாவில் நாம் செழித்திருக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் வளரும். பொன் சோதிக்கப்பட்டு சுத்த பொன்னாய் மாறுவது போல நம்முடைய விசுவாசமும் சோதிக்கப்பட்டு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகுகிறது. இந்த விசுவாச பயணம்தான் மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரத்தின் ஆசீர்வாதமாக இருக்கிறது. 2வதாக ஆரோனின் தளிர்த்த கோல் தேவன் கொடுக்கும் அதிகாரத்தை காட்டுகிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தேவன் முதலாவது பிள்ளை ஆகுகின்ற அதிகாரத்தை கொடுக்கின்றார். இந்த அதிகாரம் அப்பாவிடத்தில் இருந்து உரிமையோடு எல்லாவற்றையும் நமக்கு பெற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. அப்பா எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கும்படியாக நம்மால் ஏராளமாகவும் தாராளமாகவும் அவரிடத்தில் இருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடிகிறது. அடுத்த அதிகாரம் சீஷத்துவத்தின் அதிகாரம். இந்த அதிகாரம் இயேசு கிறிஸ்துவை போல நம்மை மறுரூபமாக்குகிறதற்கும் அவருடைய வல்லமையிலும் வரங்களிலும் செயல்படுவதற்கும் பல தியாகங்களையும் அர்ப்பணிப்பையும் அதற்கான விளைக்கரையங்களையும் கொடுக்க வைக்கிறது. இந்த அதிகாரம் பிள்ளை என்ற அதிகாரம் பெற்றுக்கொள்ள வைக்கிறது. சீஷத்துவம் என்ற அதிகாரம் கொடுக்க வைக்கிறது. இந்த அதிகாரத்தில் நாம் செயல்பட வேண்டும் என்பதை தான் தேவன் விரும்புகிறார். ஆரோனுடைய தளிர்த்த கோல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதிகாரத்தில் நாம் செயல்பட வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 3வதாக கற்பலகை. இந்த கற்பலகை என்பது
தேவனுடைய வார்த்தைகளை குறிக்கிறது. தேவனுடைய வார்த்தைகளை கட்டளைகளாகவும் பிரமாணங்களாகவும் வாக்குத்தத்தங்களாகவும் நோக்கங்களாகவும் தேவனுடைய சித்தங்களாகவும் நம்முடைய இருதய பலகையிலே ஆழமாக நாம் எழுதி கொள்ள வேண்டும். நம்முடைய வாயின் அறிக்கையாக அவை இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக அவை இருக்க வேண்டும். இவை எல்லாம் நம்முடைய மனதின் அறையாகிய தேவன் வசிக்கும் வீட்டிலும் நாம் வசிக்கும் நம்முடைய வீட்டிலும் இருக்கும் பொழுது இது தேவனுக்கு பிரியமான உடன்படிக்கை பெட்டியாக இருப்பதினால் தேவன் நம்முடைய வீட்டையும் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். நாமும் தேவனுடைய ராஜரீகமான ஆசாரியர்கள் என்பதை நிரூபித்து காட்ட கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென்.